வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. சமீபத்தில் சில மக்களை சந்தித்தேன். அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. சில வார்த்தைகளுக்கு ஆன்மீக சொற்கள் தான் நிறையா இருக்குல்ல, அதுக்கான அர்த்தம், அப்புறம் இது இப்படி இது அப்படி, அப்புறம் யோக பாதையை பற்றிலாம் சொன்னாங்க. நான் கேட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் எதுவும் எனக்குள்ளார ஒட்டலை. ஏன்னு சொல்லவா, என்னையை பொறுத்த வரைக்கும் இது எல்லாம் தகவல், அறிவு சார்ந்தது. அறிவில் ஏற்றுற விஷயம் நமக்கு அதிகமாக பயன் தர்றதில்ல. ஏன்னா என்னை வழி நடத்தின ஒருத்தர் சொன்னார், நமக்கும் ஈசனுக்கும் நடுவில் நிறையா தடைகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான தடை எதுனா அறிவு. ஏன்னா அறிவு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும், அதுக்கு முடிவே இல்லை. அப்போது ஒரு விஷயத்தை அதால் ஏற்றுக்க முடியாது, அது பயணிக்க முடியாது. நம்மளுக்கு தேவை எது? இந்த அறிவை கடந்து அனுபவமும் அதன் மூலமாக ஏற்படுற உணர்தலும், ரியலைசேஷன்னு சொல்லுவாங்கள்ல, அது நடக்கணும். அப்போ தான் ஆழமாக நமக்குள்ளார பதியும். இப்போ இதை பற்றி உள்ளுக்கு சிந்திச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் எனக்குள்ளார என்ன தோணுச்சுன்னா, நம்மளுக்கு எப்படி சிவபெருமான் அனுபவப்பட்டார், எப்படி அவர் நம்ம வாழ்க்கைக்குள்ளார வந்தார் நீ யோசிக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் தோணுச்சு, தேடுதல். இப்போ ஒருத்தன் அதீத பசியில் இருக்கான், அவனுக்கு சாப்பாடு போடுங்களேன், ரொம்ப திருப்தியாக நிறையா நல்லா சாப்பிட்டு போவான். அதே நல்லா சாப்பிட்டுட்டு வரவனுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா ஒரு 2 பிடி சாப்பிட்டாலே பெரிய விஷயம். அதே மாதிரி தான் ஆன்மீகத்துலேயும் ஈசன் வேணும் என்ற தீவிரத்தனம், அது இல்லைன்னா முடியவே முடியாது. வாழ்க்கையில் எத்தனையோ விஷயம் தேவையாக இருக்குது. ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி சிவபெருமானை உணர்வது, அவன் திருவடியை சென்று அடைவது, அவனோட இந்த வாழ்க்கையை வாழ்கிறது தான் எனக்கு முக்கியம்னு ஒரு தீவிரத்தனமான ஒரு தன்மை இருக்கிறவனுக்கு தான் அந்த அனுபவம் கிட்டும். அனுபவங்கள் இருக்கு, ஆனால் நமக்குள்ளார அது சேரணும்ல. அந்த சேர்க்கிற விஷயம் எதுனா நம்மோட தேடுதல். ஆழமான தேடுதல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அனுபவங்கள் கிடைக்கும். ஏசுநாதர் சொல்வார்ல, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அப்போது தட்டுங்க, ஈசனோட இதயத்தை தட்டுங்க, அவன்கிட்ட கேளுங்க. அவன் இல்லைன்னே சொல்கிறதே இல்லை. சிவா, நீ எனக்கு எவ்வளையோ கொடுத்துருக்க, அதுக்கெல்லாம் என்னால் நன்றி சொல்லவே முடியல. ஆனால் இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் உன்கிட்ட வேணும்ப்பா, எனக்கு நீ வேணும்னு சொல்லி அந்த ஆழ்ந்த உணர்வோடு அவனை கேட்போம். கண்டிப்பாக அவன் கிடைப்பான், இது உறுதி, எந்த வகையான சந்தேகமும் இல்லை. சரிங்களா? ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.